புரோட்டீன், கார்ப்ஸ், மினரல்ஸ்னு எல்லாமே ஒரே டிஷ்ல இருந்தா எப்படி இருக்கும்? அப்போ இந்த பாலக் பன்னீர் பராத்தா ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த ரெசிபி பர்ஃபெக்ட்டா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? முதல்ல பாலக்கீரையை ஹாட் வாட்டர்ல பிளான்ச் பண்ணிக்கோங்க. இது ஆறுனதும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குக்கரில் உருளைக்கிழங்கோட உப்பு மஞ்சள் தூள் போட்டு 3 விசில் விட்டு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 150 கிராம் பன்னீரை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு, கூடவே கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் ஓமத்தை லைட்டாக நுணுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அரைச்ச பாலக்கீரை விழுதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, துருவன பன்னீர், இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஜீரகத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒன்று சேர பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா டஸ்ட் பண்ணி சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. நடுவில் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சு வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சு விடுங்க. மடிச்சுட்டு நல்லா டஸ்ட் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விடுங்க. இப்போ இதை தவால போட்டு எண்ணெய் விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான பாலக் பன்னீர் பராத்தா ரெடி. இதையே கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி சப்பாத்தி திரட்டி நடுவில் ஸ்டஃபிங் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தவால போட்டு வேக வச்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.